தங்களான் பற்றி பேசணும் அப்படின்னா அது நாகரின தலைவி ஆரத்தி. சூனியக்காரன் இல்லை செங்கோடன், சூனியக்காரி. அது வந்து ட்ரெய்லரில் இருந்து கூட நம்ம பார்த்தோம். ஒரு தெய்வத்தை நீங்கள் சூனியக்காரின்னு எப்படி ஒரு சொல்ல முன் வந்தீங்க? ஏன்னா ஆரத்தி ஒரு பெண் தெய்வம். பௌத்தம் பெண் தெய்வங்களை அனுமதிக்கிறது. அந்த வகையில் அது ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். அதன் வழியாக இந்த நில அரசியலை, பௌத்த அரசியலை கடத்துவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தது அந்த படத்தில். இப்போ இந்த நாகர்கள் அப்படிங்கிறத இது வரைக்கும் தமிழில் வேறு எந்த படத்துலையும் இவ்வளவு அழுத்தமாக ஆழமாக பேசுனாங்களான்னு தெரியல. இதை ரஞ்சித் வந்து எடுத்துக்கிட்டதுக்கான காரணம், நாகர்கள் தமிழர்கள். நாகர்கள் என்பவர்கள் வளமான ஒரு வரலாற்று பின்னணி கொண்டவர்கள், நாகரிகமானவர்கள். தமிழர்கள் பங்கெடுக்கிறதுக்காக போகிறேன், பிரிட்டிஷ் பீப்புளோட போகிறேன்னு சொல்கிற அந்த இடத்துல அவள் ரொம்ப அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாமல் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து பொதுவாக ரஞ்சித்தோட திரைப்படங்களில் பெண்களை ரொம்பவே போல்டாக காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனங்கள் அது எப்படி அந்த ஒரு இன்டிமெசியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி பிரிகிற நேரத்தில் வந்து அவர்களுடைய காதல், காமம் எல்லாமே அங்கே வந்து வெளிப்படணும். அது ரொம்ப விரசம் இல்லாமல் இருக்கணும். தங்களான் பற்றி பேசணும் அப்படின்னா அது நாகரின தலைவி ஆரத்தி. இப்போ அம்பேத்கரே வந்து தீண்டத்தகாதோர் யார் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்தியா முழுக்க பரவி இருந்த அந்த நாகர்கள் பேசிய மொழி தமிழாக இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நாகர்கள் அப்படிங்கிறத இது வரைக்கும் தமிழில் வேறு எந்த படத்துலையும் இவ்வளவு அழுத்தமாக ஆழமாக பேசுனாங்களான்னு தெரியல. இதை ரஞ்சித் வந்து எடுத்துக்கிட்டதுக்கான காரணம், இல்லை அதில் அந்த நாகாஸை பற்றி நீங்கள் ஒரு வரலாற்று பின்புலத்தோட அணுகுனது, அதுக்கு வசனம் எழுதுறதுல இருந்த சவால்கள்? நாகர்கள் குறித்த ஆய்வுகள் மிக மிக சொற்பம்தான், ரொம்ப குறைவாகத்தான் தமிழில் வந்து இருக்குது. ஆங்கிலத்திலுமே கூட ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாகர்கள் தமிழர்கள். நீங்கள் வந்து நாம் வந்து நாகப்பாம்பை வணங்கியவர்கள் அப்படின்ற நேரடியான பொருளை கொள்ள தேவையில்லை. நா என்றால் நாக்கு, பேசுவது. எனவே அவர்கள் நயமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அது மட்டுமின்றி நாகரிகர்கள் அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷனும் இருக்குது, ஒரு விளக்கமும் இருக்கிறது. அப்போ ஒரு வேறு வகையான வாழ்க்கை சார்ந்த கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அப்போ இந்த பொருளையெல்லாம் இணைத்து நீங்கள் அந்த நாகர் அப்படின்ற அந்த சொல்லை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் அது முழுக்கவே இந்தியாவினுடைய பூர்வ குடிகளை சொல்லக்கூடிய ஒரு சொல். அது இந்தியாவினுடைய பூர்வ குடிகளில் பல குடிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்தியா முழுக்கவே ஒரு காலத்தில் தமிழ்தான் பேசப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க நாகர்கள் பரவி இருந்திருக்கிறார்கள். அந்த நாக குடிகளிலிருந்து தான், ஒரு குடியிலிருந்து தான் புத்தரே உருவாகி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியான சில செய்திகளை நமக்கு வந்து கொடுக்கிறது. அப்பாதுரையார் இதை பற்றிய தன்னுடைய தென்னிந்திய போர்கள் அப்படின்ற நூலில் வந்து நாகர்களை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு 2-3 பக்கங்களில் வந்து எழுதுகிறார். அப்போ இப்படியான சில கதைகள் நாகர்களை பற்றி இருக்கிறது. மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் நாகர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்ற நீங்கள் ஒரு தேடுதலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணிமேகலையில் உங்களுக்கு அதற்கான சில விளக்கங்கள் கிடைக்கிறது. குறிப்பாக கிள்ளிவளவன் என்கின்ற ஒரு சோழ அரசன் பீலிவளை என்கின்ற ஒரு நாக கன்னியை மணந்து கொள்கிறான். மணந்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை தொண்டை கொடி என்கின்ற ஒரு கொடியின் மூலமாக செய்த ஒரு கூடையில் செய்து நாக நதியில் அந்த அரசி வந்து விட்டுறா. அந்த குழந்தையை மீட்டு அவனுக்கு இந்த தொண்டை மண்டலத்தை ஆளுவதற்கு பரிசளித்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இப்படி நிறைய வரலாற்று பூர்வமான ஒரு செய்திகள் இருக்குது. அப்போ இப்படியான பல செய்திகள்லேருந்து நாம் வந்து சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால், நாகர்கள் என்பவர்கள் வளமான ஒரு வரலாற்று பின்னணி கொண்டவர்கள், நாகரிகமானவர்கள், தமிழர்கள் இப்படின்ற ஒரு இடத்திற்கு நாம் வந்து சேருகிறோம். அப்போ அந்த தமிழர்களுடைய ஒரு பூர்வ நிலத்தை
வேற என்ன கருத்தியல் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ரஞ்சித் இந்த படத்தில் கேள்வியாக எழுப்புகிறார் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஆரத்தி, அந்த ஆரத்தி கதாபாத்திரத்தில் அந்த காடையன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து சூனியக்காரன் இல்லை செங்கோடன், சூனியக்காரி. அது வந்து ட்ரெய்லரில் இருந்து கூட நம்ம பார்த்தோம். அந்த நிலத்தை, காட்டை, வனத்தை இல்லை அந்த தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு தெய்வத்தை நீங்கள் சூனியக்காரின்னு எப்படி ஒரு சொல்ல முன் வந்தீங்க? இது ஒரு பொது அடையாளத்தின் பால் சுட்டக்கூடிய ஒரு சொல் தானே. இப்போ நமக்கு நிறைய ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரியான தோற்றத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், அவர் வந்து ஒரு சாமியார்னிடுவோம், அவர் ஒரு துறவின்னு சொல்லிவிடுவோம். அதுபோல் ஆரத்தி ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையோடு இருக்கிறாங்க. அதனால் காலாகாலமாக அப்படி இருக்கிற பெண்களை, ஆண்களை சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள் என்று அழைப்பது தான் வழக்கம். அந்த பொதுத்தன்மையை தான் படத்தில் வந்து வசனத்தின் மூலமாக, காட்சியின் மூலமாக கையாண்டிருக்கிறது. எனக்கு இந்த தங்களான் திரைப்படத்திலே ரொம்ப சுவாரஸ்யமான பாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் வரதனுடைய பாத்திரம், அரசாணியினுடைய பாத்திரம், அதை தாண்டி ஆரத்தினுடைய பாத்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரத்தி ஒரு பெண் தெய்வம், பௌத்தம் பெண் தெய்வங்களை அனுமதிக்கிறது. அப்போ அந்த பெண் தெய்வத்தினுடைய ஒரு குறியீடாக ஆரத்தியை நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய ஜெனரேஷனுக்கு ஆரத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டராக மாறி இருக்கு. நான் அதை வந்து கண்கூடாகவே திரைப்படத்துலேயும் திரையரங்குகள்லையும் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்தபோதும் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதோ சம்திங் நியூ, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, அது என்ன சொல்லுது அப்படின்னு திரும்பி பார்க்குற ஒரு தன்மையை வந்து ஆரத்தி கேரக்டர் வந்து வச்சுருக்கு. அந்த வகையில் அது ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். அதன் வழியாக இந்த நில அரசியலை, பௌத்த அரசியலை கடத்துவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தது அந்த படத்தில். அதே மாதிரி கங்கம்மாவுக்கும் தங்கலானுக்குமான ஒரு பர்சனலான ஒரு காதல் காட்சிகள் எல்லாம், அவன் நான் கிளம்புறேன், தங்கெடுக்கிறதுக்காக போகிறேன், பிரிட்டிஷ் பீப்புளோட போகிறேன்னு சொல்கிற அந்த இடத்துல அவள் ரொம்ப அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாமல் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து பெண்கள் வந்து அதை ஒரு திரைப்படத்தில், பொதுவாக ரஞ்சித்தோட திரைப்படங்களில் பெண்களை ரொம்பவே போல்டாக காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனங்கள் அது எப்படி அந்த ஒரு இன்டிமெசியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அது அந்த அந்த காட்சி வந்து ஒரு இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி, ஒரு லென்த்தியான டயலாக். அது ஆக்சுவலாக அந்த டயலாக் வந்து முழுக்கவே பார்வதி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேட்டு அதை எப்படி பேசுகிறது அப்படின்னு அவங்க வந்து ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய கைபேசியில். அப்புறமா ஒரு முறையும் அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க அதை. ஸோ அப்படி இருந்தது. அதுலேயே வந்து ஒரு 4-5 டேக்ஸ் வந்து அது போனது. அதில் ரொம்பவும் நுட்பமாக என்னென்னா, 2 பேரும் பிரிகிறாங்க. அப்போது அந்த பிரிகிற நேரத்தில் வந்து அவர்களுடைய காதல், காமம் எல்லாமே அங்கே வந்து வெளிப்படணும். அது ரொம்ப விரசம் இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்களுடைய மொழியிலேயே அது வந்து இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் அந்த காட்சி ரொம்பவும் ஒரு வெற்றிகரமான காட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதினேன். அப்போ தங்களான் வந்து கங்கம்மாவை சொல்லக்கூடியது, என்னுடைய என் பொண்ணு பொருளை போட்டு வச்ச ரத்தினமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் வந்து பேசுவார். அப்புறம் உன்னை நான் எங்கே பிரிஞ்சு போகிறேன், உன் நினைப்போடு தான் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று ஒரு வரி வந்து அங்கே ரொம்பவும் முக்கியமானதாக இருந்தது. அது என்னென்னா, உன்னை பிரியறது சீக்க முள் தச்சு சதையை இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து தங்களான் வந்து சொல்லுவார். அப்போ சீக்க முள்ளுன்றது இப்படி ஒரு வளைஞ்சிருக்கிற ஒரு முள் போல் இருக்கும். அது காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்படி பிடிச்சிச்சின்னா அப்படியே இழுத்துரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்முறையோடு இணைந்த சொற்களை அங்கே போட்டு அதை வந்து எழுதினதுனால பெரிய உயிர்ப்பான ஒரு காட்சி அது வந்து மாறிடுச்சு அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒரு இடத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறப்ப தங்களான் பேசக்கூடிய ஒரு வீரவசனம் மாதிரி அப்படி தான் அவர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் பசுபதியோட கேரக்டர், அந்த கெங்கு கேரக்டர் வந்து பெருமாளே கோவிந்தா சொல்லிக்கிட்டு அதில் ஒரு வீரவசனமாக நீங்கள் எழுதக்கூடிய இடத்தை தாண்டி அங்கே வந்து ஒரு பக்தி இலக்கியம் ரிலேட்டடாக அதில் சில பாடல்கள் எல்லாமே வருது. அதுலேயும் ரொம்ப சீரியஸாக எப்படி ஒர்க் பண்ண முடிஞ்சது? என்னென்னா, ஒரு மரபு இருக்குது.
அதாவது எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் 2 வகையான சமய சார்பும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒன்று சைவ சார்பு, இன்னொன்று வைணவ சார்பு. அப்போ நிறைய வைணவ பற்று கொண்ட, அந்த பக்தி கொண்ட மக்கள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம். இப்போ என்னுடைய உறவுக்காரர்கள் கூட நிறைய அது போன்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் தான். அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, வட தமிழகத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய திருவேங்கடம், திருப்பதி ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருடைய செயல்பாடுகளையும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது 2 விஷயங்கள் தான். அப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பட்டது என்னன்னு சொன்னால், இந்த கெங்கு பட்டருடைய கேரக்டர் தான். அப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்லாங்கை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அப்போ சட்டுன்னு நினைவுக்கு வந்தது என்னுடைய பெரிய தாத்தாவனுடைய பையன், சித்தப்பா எனக்கு. அவர் ஒரு பெருமாள் பக்தர். ஒரு கோயிலையே கட்டி அந்த கோயிலை வந்து அவர் நிர்வாகம் பண்ணிகிட்டே இருந்தார். மேலே சட்டையே போட மாட்டார், கீழே ஒரு காவி துண்டு தான் கட்டிக்கிட்டு இருப்பார், நீளமான தாடி. அவரே பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி புனலில் வந்து காலையில் எழுந்த உடனே போட்டுருவார் அவர். அப்போ போடும்போதே அதில் வந்து அர கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் தொடங்காது. அரஹர கோவிந்தா அப்படின்னு தொடங்கி அவர் வந்து அவருக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ, என்னென்ன வந்து துதிகள் தெரியுதோ எல்லாத்தையுமே அதில் வந்து பேசியிருப்பார் அவர். அப்போ இது ரொம்பவும் ஆப்டாக எனக்கு தோணுச்சு. அதை நான் வந்து பிளைனாக தான் எழுதினேன். ஆனால் அதை ரொம்பவும் வித்தியாசமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மாற்றினது பசுபதி அவர்கள் தான். ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜில் தியேட்டரில் நான் வந்து 2-3 முறை பார்த்தேன் படத்தை. அப்போ அவர் வந்து அரஹர கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போதே தியேட்டர் எல்லாருமே அதை வந்து திரும்பி சொல்கிறது, கத்துறது அப்படின்னு சொல்கிற அளவில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு முழுக்க காரணம் பசுபதி அவர்களை தான் சேரும். இந்த படம் தங்களான் படம் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணது, டயலாக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சக நண்பர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் என்ன விதமாக உங்களை பாராட்டினாங்க? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது? 2 வகையான ரெஸ்பான்ஸ் இருந்தது எனக்கு இந்த வசனங்களுக்காக. ஒன்று, என்னோடவே இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்கள், எங்களுடைய ஊர்க்காரர்கள், உறவினர்கள் எல்லாருமே. அவர்கள் வந்து ஏதோ ஊரில் தினம் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு சம்பவத்தை பார்க்குற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு யதார்த்தத்திற்கு மிகவும் நெருக்கமாக, இடைவெளியே இல்லாமல் அந்த வசனங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சது. அதை தாண்டி எழுத்தாளர்கள், மற்ற ஆளுமைகளெல்லாம் படத்திற்கு இந்த வசனங்கள் மிகவும் உயிரோட்டமாக பெரிய ஒரு பலமாக இருந்தது அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டினாங்க. அப்போ எல்லா தரப்பிலுமே பெரும்பகுதி ஒரு சின்ன மாற்று விமர்சனத்தை கூட நான் எதிர்கொள்ளலை. உண்மையிலே நான் சொல்கிறேன். அப்படியான ஒரு வரவேற்பைத்தான் எனக்கு இந்த திரைப்படம் வசனங்களின் வழியாக பெற்று தந்திருக்கிறது. அரங்கிற்கு வந்திருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.